ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மாங்கா. இன்றைக்கி நம்ம சேனலில் கீவேர்டு ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸில் நம்ம எப்படி ஃபைன் பண்ண நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்படி கீவேர்ட்ஸ்லாம் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம ஃபைன் பண்ண கீவேர்ட்ஸை வச்சு எப்படி நம்ம சைட்டில் ஆப்டிமைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மெட்டாடாக்ஸ் மூலியமாக தான் நம்ம ஃபைன் பண்ண கீவேர்ட்ஸை நம்ம சைட்டில் கொடுத்து ஆப்டிமைசேஷன் பண்ண போகிறோம். மெட்டாடாக்னால் என்ன அப்படின்னா, நம்ம சைட்டை பற்றின வெப்பேஜில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷனை HTML டாக் மூலியமாக தான் கொடுக்குறோம். அந்த இன்ஃபர்மேஷனை தான் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை தான் சர்ச் இன்ஜின் வந்து க்ரால் பண்ணும். அது மூலியமாக தான் சர்ச் இன்ஜின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சர்ச் இன்ஜினுக்கு வந்துட்டு அந்த மெட்டா டேட்டா மூலிமா நம்ம சைட்டில் என்னோட சைட்டில் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மெட்டாடாக் மூலிமா தான் கொடுக்குறோம். இந்த ஃபேக்டர் தான் ரேங்கிங் ஃபேக்டர்னு சொல்லி மெட்டாடாக் மூலிமா கொடுக்குற அந்த கீவேர்ட்ஸ் தான் நம்ம சர்ச் பண்ணும்போது அந்த ஸ்னிப்பெட்டில் வியூ ஆகும். ஸ்னிப்பெட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த டைட்டில் வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணுறது, எப்படி இருந்தால் அது ப்ராப்பராக யூசருக்கு வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதோட லென்த்து வந்து 60 இருக்கணுங்க. ரீசெண்ட் அப்டேட்ஸில் கூகுள் சொல்லியிருக்காங்க, டைட்டில் லென்த்து வந்து 60 இருந்தால் தான் ஒரு யூசர் வந்து ஒரு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு ஷோ ஆகுது இல்லையா, அந்த லென்த் அந்த ஃபுல் டைட்டிலும் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம கிளிக் பண்ண தோணும். அடுத்து இல்லை அப்படின்னா, இந்த டைட்டில் லென்த் வந்து 60 இல்லை அப்படின்னா அது வந்து ஒமிட் பண்ணிடும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கீவேர்ட்ஸை. இந்த எலிப்சிஸ்ன்னு சொல்லிட்டு ரிமூவிங் கட் ஆஃப் பண்ணிடும்னு சொல்லியிருக்கேன். அந்த 3 டேட்டா வந்து யூசருக்கு வந்து ஷோ ஆகும். 60 பிக்சல்ஸ், இதுக்கு ஒரு டூல் இருக்குங்க இந்த ஃபைன் பண்ணுறதுக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். பிக்சல்ஸ் அது எப்படி, இந்த ரேஷியோ எப்படி வருது அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம டைட்டில் வந்து மேக்ஸிமம் ஒரு நம்பர் கொடுத்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இல்லையா, 9 இம்பார்ட்டன்ட் HTML tags ஃபார் யுவர் வெப்சைட் டு இம்ப்ரூவ் யுவர் SEO அப்படிங்கும்போது 9 இம்பார்ட்டன்ட் HTML tags இருக்குது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் கிடைக்கிது இல்லையா. ஸோ அதை டக்குன்னு நம்ம கிளிக் பண்ண தோணும். நெக்ஸ்ட் என்னெல்லாம் இந்த கீவேர்ட்ஸ் ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கீவேர்ட் ஸ்டஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. அதுக்கு முன்னாடி வீடியோவில் கீவேர்ட் ஸ்டஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா கீவேர்ட் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காண்டி ஒரு பேஜில் வந்து நிறையா கீவேர்ட் போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. அது வந்து சர்ச் இன்ஜின் கைட்லைன்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் ஆயிரும். அது கீவேர்ட் ஸ்டஃப்னு சொல்லுவாங்க. அது பிளாக் ஆட் டிஸ்டியூவில் கன்சிடர் ஆயிரும். கீவேர்ட் டென்சிட்டினா என்னென்னு தெரியும் நமக்கு ஆல்ரெடி. என்னென்னா நம்பர் ஆஃப் கீவேர்டு வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ வந்து சர்ச் இன்ஜின் வச்சுருக்காங்க. ஸோ அதுதாங்க 1:5 ரேஷியோ, 1:5% தான் அந்த ரேஷியோவில் இருக்கணும் கீவேர்டு வந்துட்டு, நம்ம ஃபைன் பண்ண கீவேர்டு வந்துட்டு. நெக்ஸ்ட், ஒவ்வொரு பேஜுக்கும் யூனிக் டைட்டில் இருக்கணும், டிஃப்ரெண்ட் டைட்டில் இருக்கணும், டிஃப்ரெண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அப்போலாம் மட்டும்தான் சர்ச் வந்து ஈஸியாக ப்ராப்பராக க்ரால் பண்ணும். இந்த மாதிரி டூப்ளிகேட் கொடுக்கும்போது டூப்ளிகேட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது வந்து சர்ச் எனக்கு வயலன்ஸாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரே பேஜ்லேயே சேம் டைட்டில் சேம் டிஸ்கிரிப்ஷன் அப்படி நம்ம சைட்டில் வந்து எக்ஸாம்பிளுக்கு 6 பேஜ் இருக்குன்னா 6 பேஜ்லேயும் சேம் டைட்டில் சேம் டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா சர்ச் இன்ஜினுக்கு வந்துட்டு எதை உங்கள் யூசருக்கு ஆன்சராக கொடுக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நம்ம இந்த சர்ச் இன்ஜின் கன்ஃபியூஷன் வர வைக்கவே கூடாது. ப்ராப்பராக க்ரால் பண்ணுவாங்க சர்ச் இன்ஜின். ஸோ டூப்ளிகேட் கண்டென்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும் நம்ம சைட்டில். நெக்ஸ்ட்டு, நம்ம என்ன கீவேர்டு இம்பார்ட்டன் நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ப்ராடக்ட் தான் முக்கியம் அப்படின்னா ப்ராடக்ட்டை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லணும். டைட்டிலில் பிராண்ட் நேம் நம்ம முன்னாடியே வைக்கக்கூடாது, ப்ராடக்ட்டை பற்றி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதை டிபெண்ட் பண்ணி டைட்டில் நம்ம வைக்கணும். ரைட் ஃபார் ஒரு கஸ்டமர், நம்ம கஸ்டமர் எப்படி என்ன மாதிரி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்றது தான் எழுதணுமே தவிர நம்ம ப்ராடக்ட்டை பற்றி சொல்லக்கூடாது. எங்கள் ப்ராடக்ட் வந்து இப்படி மேனுஃபேக்சரிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் தேவையில்லை. நம்ம சர்ச் ஒரு யூசரை பொறுத்தவரை இந்த ப்ராடக்ட் இது ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்கான கீவேர்டு என்ன அப்படின்னு சொல்லி அந்த யூசரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம சர்ச் பண்ணி அந்த கீவேர்டை நம்ம ஃபைன் பண்ணி அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எப்படின்னா, அந்த டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த டைட்டிலே நம்ம கீவேர்டு கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த டைட்டிலுக்கும் நம்ம எழுதுகிற டிஸ்கிரிப்ஷனுக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் ரிலவன்ஸ் இருக்கணுங்க. அப்படி இருந்தால் ஈஸியாக ஒரு யூசர் வந்து சர்ச் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த டெஃபினேஷன் டைட்டிலே இருக்குது, அந்த டைட்டில் டிபெண்ட் பண்ணி அந்த கண்டென்ட்லேயே இருந்துச்சு அப்படின்னா யூசர் வந்து வேறு எங்கேயும் கிளிக் பண்ணாமல் கரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி நேவிகேட் ஆகி அவருக்கான கொரிக்கான ஆன்சர் கிடச்சதுன்னு சொல்லி கரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி வருவார், நம்ம சைட்டுக்கு நேவிகேட் ஆகி வருவார். நெக்ஸ்ட், ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதலாம் கரெக்டாக எழுதணும் அப்படின்னா, இப்போ வந்து CTAன்னு சொல்லுவாங்க. CTA அப்படின்னா கால் டு ஆக்ஷன். நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுற இந்த டாக்டிக்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பார்த்துருப்போம், அந்த ப்ராடக்ட்டுக்கான டெஃபினேஷன் லிங்க்லாம் கொடுத்து கரெக்டாக வந்துட்டாங்க சைட்டில். இப்போ பை நவுன்னு அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான திங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு. என் ப்ராடக்ட்டை பை பண்ணுறோன்னா உனக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டில் மற்ற ப்ராடக்ட்டோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, உனக்கு இவ்வளோ % ஆஃபர் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணுறதுக்கான அந்த பட்டன் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் கேன் பை அவர் ப்ராடக்ட்.
நெக்ஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ண கீவேர்ட்ஸ் இருக்குல்லையா, அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்டெலாம் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த ரேங்கிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு யூசர் வந்து இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கார் இல்லையா, ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த டைமில் அவர் எக்ஸாக்டாக என்ன கொரி கொடுத்துருக்கணும், அந்த கொரிக்கான ஆன்சர் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னாலே முக்கால்வாசி ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். ஸோ அவர் என்ன ப்ராப்ளமில் இருப்பார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கான ஆன்சரும் நம்ம சைட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சூப்பராக ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எம்பதி, என்னென்னா அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அதை நம்ம உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் நம்மளோட யூசர் வந்து கண்டிப்பாக நம்ம லிங்க்கு தான் கிளிக் பண்ணுவார். நெக்ஸ்ட் கெனானிக்கல் டேக்னால் என்ன அப்படின்னா, இப்போ மல்டிபிள் பேஜில் சேம் கண்டென்ட் கொடுத்து நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ணுறது, இதை தான் கெனானிக்கல் டேக்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பேஜெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் கண்டென்ட் இருக்கும். நம்ம லாங்குவேஜ் எக்ஸாம்பிளுக்கு சில வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், ஹிந்தி, இந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கெனானிக்கலுக்கு எக்ஸாம்பிள். என்னென்னா சேம் கண்டென்ட் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம யூஆர்எல் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ சர்ச் இன்ஜினுக்கு இந்த மாதிரி இது ஒரு சேம் கண்டென்ட், இது ஒரிஜினல் கண்டென்ட், மற்றதெல்லாம் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி சர்ச் இன்ஜினுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது தாங்க இந்த கெனானிக்கல் டேக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாங்கா சேனல். திங்க் பாசிட்டிவ்.